வணக்கம். செஞ்சிக்கோட்டை ரவி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, அகநூல்கள் 6 இருக்குங்களே, அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது எப்படி ஞாபகம் வச்சலான்னு பார்த்தீங்கன்னா, கார் 40 காரில் தான் யார் போவாங்க? கூத்தாடுறவங்களே எதில் போவாங்க? காரில் போகிறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. கரகாட்ட படம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், ஓகேங்களா? 5 50 அமுக்கி அமுக்கி சாப்பிட்டா என்ன ஏறும்? புறை ஏறும். 2 ஐ இருக்குல்ல, அதனால் அமுக்கி அமுக்கி சாப்பிட்டா நல்லது. வாயில் கமுக்குன்னு அமுக்குவாங்களே அப்படின்னு வச்சுங்க. 5 70 அப்படின்னு இருக்குது. அப்போ 70 வயசு ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக அவங்க யார்? முதியோர் தானே. கண்டிப்பாக அவங்களுக்கு வயசாகி போச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா திணை மொழி 150. அப்போ மொழின்னு இருக்குது. இப்போ நம்ம திடீர்னு ஏதோ ஒரு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறோம்னு வச்சுங்களேன். அந்த இடத்துல போயிட்டு திடீர்னு யாருன்னா ஒருத்தன் தமிழ் பேசி போகிறான், கண்டிப்பாக அவங்க கூட என்ன பண்ணுவோம்? சேர்ந்துருவோம். அப்போ உரிய மொழிக்காரில் என்ன பண்ணுவாங்க? ஒன்றா சேர்ந்துக்குவாங்க அப்படின்னு வச்சுங்க. அப்புறம் திணை மாலை 150 கணித மேதாவியார் அப்படின்னு இருக்குது. நம்ம ஆல்ரெடி போன இதில் சொல்லியிருக்கோம். கணக்கில் 150 மார்க் எடுத்தவனுக்கு என்ன கொடுக்கணும்? ஏலக்காய் டீ கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னு நான் வச்சுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கையில் தான் கண்டிப்பானது கிருஷ்ணர் கண்டிப்பாக புல்லாங்குழலில் எதில் வச்சு எங்கே வச்சிருப்பாரு? கையில் தானே வச்சிருக்க முடியும். அடுத்து உரிய நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா புறநூல் அப்படின்னு இருக்குது. கலவை 40 இதில் வந்து பொய்கை ஆழ்வார் அப்படின்னு இருக்கு. கலவை என்றால் திருடு அப்படின்னு நம்ம வச்சுக்கோம். அப்போ திருடுறவன் கண்டிப்பாக என்ன பண்ணுவோம்? பொய் சொல்லிட்டே இருப்பான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு மோட்டிவேஷன் கொடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.